மக்களவைத் தேர்தல் மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியானவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமீறலை கண்காணிக்க 1404 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்கப்பணம் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். குறிப்பாக மக்களவைத் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. மேலும் தமிழகத்தில் புதியதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விண்ணப்பித்தவர்களின் பெயர் பரிசீலனை செய்யப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்படும் என்று தகவல் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்த வாக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறுவதாகவும் இந்த கூட்டத்தில் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து நாளை முதல் விருப்ப மனு பெறப்படுகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுவை பெறலாம் என கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மேலும் பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 15,000 செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டை கோபால் ரெட்டி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மரகுடோனில் நள்ளிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் 30க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் பல லட்சம் மதிப்புள்ள மரங்கள் தீ விபத்தில் எரிந்தன. விபத்தின் போது உடனடியாக அக்கம் பக்கத்தினர் வெளியே வந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து தொடர்பாக ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்து ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் விமலா ஆகியோர் தீ விபத்தை பார்வையிட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் சமர்பதி ஆக்ரா அதிவிரைவு ரயிலின் 4 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. நள்ளிரவு 1 மணி அளவில் நடந்த இவ்விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் விரைந்து செயல்பட்டு மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். விபத்தின் போது ரயிலில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கோவையில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட வாகன பேரணியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இதற்காக மாலை கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பிரதமருக்கு தமிழக பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் கோவை விமான நிலையத்திலிருந்து குண்டு துளைக்காத கார் மூலம் மேட்டுப்பாளையம் சாலையை அடைந்து மாலை கோவை சாய்பாபா காலனியில் வாகன பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பிரதமர் மோடி பங்கேற்கும் வாகன பேரணியில் சுமார் 1 லட்சம் பேரை பாஜகவினர் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளனர். இதனையொட்டி கோவை மாநகர் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 5,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தவிர பிரதமரின் தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள், மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. நீதிமன்ற தீர்ப்பின் நகல் வந்தவுடன் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக தெரிவித்த அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டது. இதையடுத்து அமைச்சரவையில் மீண்டும் பொன்முடியை சேர்க்க பரிந்துரைத்து ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் திமுக எம்எல்ஏ பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர்.என்.ரவி மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றம் தண்டனையை தான் நிறுத்தி வைத்துள்ளது, குற்றவாளி இல்லை என தீர்ப்பளிக்கவில்லை என்று விளக்கம் அளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என்.ரவி கடிதம் எழுதியுள்ளார். மக்களை பிளவுபடுத்தும் பாஜக விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றும் பாஜகவை நாம் இப்போதே நிறுத்தி ஆக்க வேண்டும், அதுதான் நம் இலக்கு என மும்பையில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். இந்தியா கூட்டணியை நாம் உருவாக்கிய நாளிலிருந்து இந்தியா என்ற சொல்லையே பாஜக தவிர்க்க தொடங்கிவிட்டது என்று விமர்சித்த முதலமைச்சர், அதனால்தான் பிரதமர் மோடி கூட்டணி குறித்து அவதூறு செய்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். 6,000 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் திரட்டியது யார் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஸ்டாலின், இது பாஜகவின் நவீன ஊழல் என்றும் தனது தோல்விகளையும் ஊழல்களையும் திசை திருப்பவே பிரதமர் மோடி குற்றம் சாட்டுகிறார் என்றும் கடுமையாக சாடினார்.
டெல்லியில் நாளை காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக காங்கிரஸ் தலைமை தகவல் அளித்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் அரசு பணிகளில் மகளிருக்கு 50% ஒதுக்கீடு, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்குவது உள்ளிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் வெற்றிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டுமே காரணம் என மும்பையில் நடைபெற்ற ஒற்றுமை நீதி நடைபயண நிறைவு விழாவில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காரணமே வாக்குப்பதிவு இயந்திரம்தான் என்று குறிப்பிட்ட அவர், பிரதமர் மோடியின் ஆன்மா அதில்தான் உள்ளது என்று கடுமையாக சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், நாங்கள் பாஜகவை எதிர்த்து போராடவில்லை, சக்தியை எதிர்த்து போராடுகிறோம். இந்த சக்தி வாக்குப்பதிவு இயந்திரம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள் வசம் உள்ளது. இந்த சக்திக்கு பயந்து சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் எதிரணியில் ஐக்கியமாகி உள்ளனர் என்று விமர்சித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.